வணக்கங்க. கந்த சஷ்டி 2வது நாள் எடுத்த வீடியோ தாங்க. காலையில எந்திரிச்சு நல்லபடியா நம்ம முருகருக்கு பூஜையெல்லாம் பண்ணி, நம்மளுக்கு பிடிச்ச மாரி சாமி கும்பிட்டு, கந்த சஷ்டி கவசமும் படிச்சாச்சுங்க. இன்னைக்கு அவினிஷ்க்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுதுங்க. தீபாவளிக்கு அடுத்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே போறான். மேக்ஸிமம் லாஸ்ட் ஃப்ரைடேலேருந்தே வீட்ல தான் இருந்தான். ஒரு 5 டேஸ் கிட்ட வீட்ல இருந்துட்டான். இன்னைக்கு கிளைமேட்டும் காலையிலேயே கொஞ்சம் தூறல் போட்டுட்டு தான் இருந்தது எந்திரிக்கும்போதெல்லாம். கொஞ்சம் ஜில்லுன்னே இருக்கிறதுனால பசங்களுக்கு ஈஸியா ஜலதோஷம்லாம் பிடிச்சிட்டு இன்னைக்கு சிம்பிளா ரெடி பண்ணேங்க. ரசம் மட்டும் வச்சுட்டு, உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணோம். அவன் வாய்க்கு இப்ப இதுதான் நல்லாருக்கும். எனக்கு ரசமே வச்சு தாங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தான். ஆனா ஒரு பெஸ்ட்டு காம்போ இது கூட தாங்க. ரசத்தோட உருளைக்கிழங்கு சாப்பிடுறது எப்பவுமே நல்லாருக்கும். அதுவே அவனுக்கு லஞ்சும் பேக் பண்ணியாச்சு. தீபாவளி ட்ரெஸ் இன்னைக்கு பசங்கள ஸ்கூலுக்கு போட்டு வர சொல்லியிருந்தாங்க. தீபாவளி அன்னைக்கு நம்ம யாரும் புது ட்ரெஸ் போடாதனால, இன்னைக்கு தான் அவன் அந்த நியூ ட்ரெஸ்ஸ வந்து போட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்புனான். அவன் போட்டு பார்க்கும்போது அந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. மோனிஸும் பார்த்துட்டே இருந்தான். அவனுக்கு நெறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்டான். "என்ன யூனிஃபார்ம் போடல, அண்ணா புது ட்ரெஸ் போட்டுட்ருக்கான்" அப்படி சொல்லிட்டு. அதே மாரி தான் நான் அவனுக்கும் எடுத்திருந்தேன். அவன் வீட்ல இருக்கிறதுனால அவனுக்கு ஏன் நியூ ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன நார்மலாவே விட்டுட்டோம். அவன் ஹேப்பியா கிளம்பி போனான். இன்னைக்கு என்னமோ நம்ம புதுசா ட்ரெஸ் எல்லாம் போட்டு போறோம் அப்படிங்கிற மாரி ஒரு ஜாலி மூடோடயே இன்னைக்கு கிளம்பிட்டு இருந்தான். முருகா! இன்னைக்கு ஃபுல் டே எனக்கு எனர்ஜி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் ப்ரே பண்ணேன். ப்ரே பண்ணிட்டு காலையில எந்திச்சு தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருந்தோமா, அவன ஸ்கூல்ல விட்டுட்டு ஒரு 9:30 கிட்ட இளநீ கடைக்கு போய் அங்க ஒரு இளநீயும் குடிச்சிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு டேவும் இப்படி தான் போயிட்டுருந்தது. நம்ம நம்ம குறைகள யாருக்கிட்டயும் சொல்லி கஷ்டப்படுவத விட, நம்ம முருகர்கிட்ட உட்கார்ந்து, "எனக்கு இப்படிலாம் பிரச்சனை வருதே முருகா! நான் என்ன பண்ணேன்?" அப்படின்னு ஒரு 2 சொட்டு கண்ணீர் விட்டாலே போதும். அந்த கவலைகள் இருந்த இடம் இல்லாம பண்ணிடுவாங்க நம்ம முருகன். அதனால எனக்கு ரொம்ப நம்பிக்கை இப்போதைக்கு முருகர் தாங்க அப்படின்னு சொல்ல முடியும். கொஞ்ச நாளாவே நெறையா உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே இருந்தது என் ஹஸ்பண்ட்க்கு. இப்படிதான் ஃபேமிலி ரன் ஆயிட்டே இருந்தது. ஒரே ஹாஸ்பிட்டல், வீடு இது மாரியே இருக்கே அப்படிங்கிற மாரி ரொம்ப மைண்ட் டிஸ்டர்பாவே இருந்துட்டு இருந்தது. நம்ம எப்போ முருகா இத சரி பண்ணி குடு, சரி பண்ணி குடுன்னு நெனைக்கும் போதெல்லாம், அது அதிகமா பிரச்சனை வருதே அப்படிங்கிற மாரி தான் எனக்கு ஃபீல் ஆகும். நான் கும்பிடதாம்மா செய்றேன். எனக்கு ஏன் இவ்ளோ பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா நம்ம பொறுமையோட இருந்தா எல்லாமே சரியாகும். ஒன் பை ஒன்னா எல்லாமே காணாம போயிடுங்க. இது ரொம்பவே உண்மை. நம்ம யாருக்கிட்டயோ சொல்றப்போ, அவங்க நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆறுதல் சொல்றேன் நம்மகிட்ட ஒண்ணு பேசிட்டு, அடுத்தவங்க கிட்டயும் ஒண்ணு பேசிட்டு, நம்ம கதைய வச்சு இன்னைக்கு சந்தோஷப்படுற உலகம் தாங்க அதிக பேர் இருக்கிறாங்க. அதுக்கு நம்ம முருகர் நம்ம என்ன பேசினாலும், நம்ம கத்துனாலும் நமக்கு பதிலே சொல்லாட்டாலும் அமைதியா கேட்கக்கூடியவரு நம்ம முருகர் தான். நம்ம குறைகள அவங்கட்டயே சொல்லிட்டு அமைதியா போயிரலாம். மத்த மனுஷங்க கிட்ட பேசுறத விட இது ரொம்பவே நல்லா இருக்குங்க. புளியோதரை கோவில்ல வாங்கிட்டு வந்து நைட்டு சாப்பிட்டாச்சு.